கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 15 வசனம் 13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பில்லாமல் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதென்பது கூடாத காரியமாய் இருக்கிறது. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பில்லாமல் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது. கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனாய் வெளிப்பட்டது நம்மில் வைத்த அன்பின் நிமித்தமாக. யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்தார். நமக்கு அநேக நண்பர்கள் காணப்படலாம். நம்முடைய குடும்பத்தார், உறவினர்கள் என மிகவும் நெருக்கமானவர்கள் நமக்கு இருக்கலாம். இவர்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது என்ற அளவு நெருக்கமுள்ளவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் அவர்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுப்போமா என்பதை சிந்தித்து பார்ப்போமானால் மிகவும் கடினம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்த போதிலும் கர்த்தர் நம்மை விட்டு விடாமல் நம்முடைய பாவங்களுக்காக நம்மில் அவர் வைத்த அன்பு நிமித்தமாக தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தார். ஆகவே ஒருபோதும் அவரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை வாழாமல் உண்மையாய் அவருக்கென்று நாம் வாழ்வோம். உலக ஆதாயத்திற்காக நாம் கர்த்தரை நாடி வருகின்றோமா? உலக ஆசீர்வாதத்திற்காக நாம் கர்த்தரை நாடி வருவதினால் பலன் என்ன? இந்த உலகத்தில் உள்ள ஒன்றையும் நம்மால் கொண்டு போக முடியாது. ஆனால் உண்மையாய் கர்த்தரை நேசித்து அவர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் உலகத்தில் நமக்கு தேவையானவற்றையும் அவர் நமக்கு தருவார். அதே வேளையில் அவரோடு என்றென்றும் நாம் ஜீவிக்கும் பாக்கியமும் நமக்கு உண்டாகும். அவரோடு நாம் நித்தியமாய் வாழும்படியாக நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக அல்லவா அவர் இந்த உலகத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஆகவே உண்மையான அன்புள்ளவர்களாய் அவரை நேசித்து வாழ்வோம். அவரை ஏற்றுக்கொண்டால் உலகத்திலேயே நான் செல்வந்தனாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு அல்ல, அவரை நேசித்தால் நான் என்றென்றும் அவரோடு கூட ஜீவிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு அவரை நேசித்து அவர் நமக்காக வந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நித்தியமாய் நாம் அவரோடு வாழத்தக்கதான கிருபைகளை அவர் நமக்கு தருவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே அன்புள்ளவர்களாய் நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உலக பொருட்களுக்காக உம்மை தேடி வராமல் உண்மையாய் உம்மை நேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றிலும் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். அதே போல நாங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாய் ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லா மனிதரையும் நேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.